ரொம்ப சமீபத்துல முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலை அவர்களுடைய ஒரு அப்பியரன்ஸும் ஒரு பிரசன்ஸும் நம்ம எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தோம். சோ அவர் வந்ததுக்கு அப்புறம் இப்படிலாம் இருக்கணும்பா, அப்படிலாம் இருக்கணும்பா, அவருக்கான ஒரு பதவி வரணும்பா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தாலும் கூடிய விரைவில் அது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ரீசெண்டா அவர் ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு, ஓகேவா, ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அந்த ஒரு இன்டர்வியூல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, 2026 பாஜக ஆட்சி தான் கண்டிப்பா வரும். சோ இது வந்து கூட்டணி ஆட்சி இல்லையாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கூட்டணி ஆட்சிலாம் நான் சொல்ல மாட்டேங்க, பாஜக ஆட்சி அப்படின்னு மட்டும் தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா நெருப்பு பத்த வச்சுட்டு போயிட்டாரு. சோ இது ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. அதிமுக காரவங்க இன்னும் டென்ஷன் ஆயிட்டு இவங்க எப்படி இப்படி சொல்லலாம், கூட்டணி ஆட்சி அப்படிங்கறத அமித்ஷா அறிவிச்சிட்டாரு. இது வந்து இவருடைய எடப்பாடி அவர்களின் தலைமையில இது வந்து கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இவர் வந்து கூட்டணி ஆட்சி எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மேல் பாக்கல அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. யாரு? நம்ம எடப்பாடியார். சோ இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் நடந்துட்டு இருக்கும் போது எந்த இடத்துலயும் ஒரு பொதுவான ஒரு மேடையோ இல்லைன்னா பொதுவான ஒரு ஆர்ப்பாட்டமோ எதுவுமே வந்து நடத்தல, ஒரு போராட்டமோ ஒண்ணுமே நடத்தல. இவங்க கட்சி நான் பாட்டுக்கு நான் வேலை பார்ப்பேன், அவங்க கட்சி நீ பாட்டுக்கு வேலை பாரு அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டில் போயிட்டு இருக்கு. சோ ஒரே மேடையில எந்த கூட்டமும் நடத்தல, ஒரே மேடையில எந்த போராட்டமும் நடத்தல, ஒரே இடத்துல யாருமே நிக்கலையே, இது என்னப்பா கூட்டணி அப்படிங்கிறதுதான் இப்போ அவங்க மேல வைக்கப்படுற ஒரு மிகப்பெரிய கேள்வியாவும் இருக்கு. சோ இந்த விஷயத்துல 3வது முறையா ஆட்சி பாஜகவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறதுனால நாங்க திரும்பவும் நெக்ஸ்ட் டைமும் நாங்க தான் வெற்றி பெற போறோம் அப்படிங்கறத சொல்றாங்க. சோ இதுல 2014 and 2019 இந்த ரெண்டுத்துலயுமே திமுக அவங்களுடைய இதெல்லாம் நாங்க செய்வோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதிகள் மக்களுக்காக கொடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த வாக்குறுதிகள்ல எதை அவங்க நிறைவேற்றிருக்காங்க அப்படிங்கறத ஒன்னா சொல்ல முடியுமா? கிட்டத்தட்ட ஒரு 50 வாக்குறுதிகளாவது அவங்க நிறைவேற்றிருப்பாங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க மக்களே அப்படின்னு நடந்து முடிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் நோண்டி விட்டுட்டு இருக்காரு. சோ இவர் சொல்ற இன்னொரு விஷயம், மாநில அரசு ₹1 வந்து மத்திய அரசுக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கும் போது திரும்பவும் அந்த ₹1 உங்களுக்கு தான் கொடுக்கப்படுது. அது உங்களுக்கு புரியுதா? எல்லாத்தையும் மாநில அரசு கிட்ட இருந்து மத்திய அரசு வாங்கிதுன்னு சொல்லிட்டு இருக்காங்களே தவிர நாங்க தான் திரும்ப கொடுத்துடுறோமே அப்படிங்கறத அண்ணாமலை அவர்கள் தெளிவா சொல்றாரு. அது மட்டும் இல்லாம சிலிண்டருக்கு ₹100 மானியம், அடுத்தது பெட்ரோல் டீசல் ரேட் எல்லாத்தையுமே நாங்க குறைப்போம் அப்படின்னு சொல்லி வாய்க்கிட்டே பேசுனீங்க, இப்போ வரைக்கும் என்ன பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத ஒரு பெரிய குற்றச்சாட்டா கேட்கிறாரு. சோ நாங்க வந்து சிலிண்டருக்கு குறைச்சோம், நாங்க டீசல் பெட்ரோல் ரேட் ஏத்துவோம் அப்படின்னு குறைப்போம் நாங்க சொல்லவே இல்லை, ஆனாலும் நாங்க குறைச்சோம். பட் நீங்க உங்க ஆட்சி காலத்துல என்ன பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறதுதான் மேல் நோக்கி அவங்க கேட்கிற ஒரு கேள்வியாவும் இருக்கு. சோ இப்போ இதை பத்தி சிலிண்டர் இதெல்லாம் விடுங்க சார், இப்போ உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் அப்படின்னு ரிப்போர்ட்டர் ஒரு கேள்வியை கேட்கிறாரு. அதிமுக கூட்டணியில பாஜக அதிக தொகுதிகள்ல போட்டியிட வேண்டும் அப்படின்னு சொல்லி கடிதம் யாராவது மோடி அவர்களுக்கு எழுதியிருக்காங்களா என்ன அப்படின்னு கேள்வி கேட்கும் போது கடிதமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பட் என்னுடைய விருப்பம் என்ன அப்படின்னா, ஒரு தொண்டனா நான் வந்து பாஜகவுக்கு எப்பவுமே பணி செய்யணும் அப்படிங்கிறதுல இருப்பேன். ஸோ நான் பாஜகவில் இருக்கேன் அப்படிங்கும் போது எனக்காக அதிகமான ஒரு சீட், அதிகமான தொகுதிகள் கிடைக்கணும் அப்படிங்கிறது, என் கட்சிக்காக கிடைக்கணும் அப்படிங்கிறதுல எந்த தப்பும் கிடையாது இல்லையா? ஸோ பாஜக அதிமுக கூடயோ இல்ல எந்த கட்சி கூட்டணியில இருந்தாலும் பாஜக கூட்டணி அப்படின்னு சொல்றதுதான், பாஜக தான் கெத்துன்னு சொல்றதுதான் என்னுடைய பெருமை, என்னுடைய அடையாளம் அப்படிங்கிறத ஆணித்தனமா அடிச்சு அண்ணாமலை அவர்கள் அதிர்வலை ஏற்படுத்துற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ இதனால அதிமுகவுல இருக்கிற பல பேருக்கு செம ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருந்தாலும் பட் ஸ்டில் வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும், இது எப்படி கூட்டணியில போய் லாஸ்ட்ல முடியுமா இல்ல இன்னும் 9 மாத காலங்களே பிச்சுக்கிட்டு போயிடுமாங்கிறதெல்லாம் பொறுக்கணும், சத்தியமா சொல்றேன். சோ இப்ப நெக்ஸ்ட் அவங்க சொல்றது மற்ற கட்சிகளை வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் எங்கெல்லாம் கிடையாது, அவங்கவுங்க கட்சி அவங்கவுங்க வளர்த்துப்பாங்க. என்னுடைய வேலை என்ன? பாஜகவுக்கு அடிமட்ட தொண்டனா இருந்து கூட வேலை பார்க்கறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். சோ பாஜகவினுடைய அடிமட்ட தொண்டன் நான், அதுக்காக நான் வேலை பார்ப்பேன் அப்படிங்கிறதையும் ஸ்ட்ரைட்டா சொல்லிட்டாரு. சோ இதனுடைய ஒரு ஒரு அவுட்லைன் நம்ம பார்க்கலாமே. சோ யோசிச்சு பாருங்க, கூட்டணி பாஜக அதிமுக அப்படிங்கறது அவங்க தெளிவா சொல்லியிருந்தாலும் இது கூட்டணி எல்லாம் கிடையாது, பாஜக தான் வின்னு நான் சொல்றேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சோ இந்த கூட்டணி கட்சியில எனக்கு எந்த விதமான உடன்பாடுகள் பிடிக்குதோ பிடிக்கலையோ எதுவா இருந்தாலும் தலைமை என்ன சொல்றதோ அதான் நான் கேட்பேன் அப்படிங்கிறாரு. இவருக்கு பிடிக்கல இந்த ஆட்சிகள் அண்ட் இந்த கூட்டணி பிடிக்கலங்கிறது நம்மளுக்கு தெரியும். பட் ஸ்டில் வெயிட் பண்ணுவோம், எந்த கட்சி முன்னாடி வருதுன்னு பார்ப்போம். லீடிங்ல யார் திமுகவா இல்ல அதிமுக வருமா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்துதான் பார்க்கணும். ஸோ எந்த கட்சி எந்த பார்ட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா 2026 சட்டசபை எலெக்ஷன் யாரு ஜெயிப்பா, யார் அந்த ஹாட் சீட்டை பிடிப்பான்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்தும், அண்ணாமலை அவர்கள் பாஜக விமர்சனம் பண்ணிருக்கிறத பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம். அப் டு டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிகழ்கால நிகழ்வுகள் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.